ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல் சமையல் சேனல் 1K சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்காக எங்கள் பாப்பா 2 பேரும் உங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. வாங்கயா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் இனிப்பான சாஃப்டான பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக அப்படியே இருக்கும். ஸ்வீட்டான கொழுக்கட்டை ஸ்நாக் ரெசிப்பியை ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கணும். வீட்டில் அரைச்ச அரிசி மாவு தான் இது. இந்த மாதிரி வறுக்கும்போது மாவில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடும். மாவு பிசைகிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. தண்ணியை நல்லா கொதிய வச்சுட்டு மாவு பிசையணும். இப்போ நல்லா கொதிஞ்சிருச்சு, இதை இறக்கி வச்சிடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கொதிய வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு மாவு தண்ணி இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், புட்டு மாதிரியே இருக்குது. இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் வச்சிடலாம். லைட்டாக சூடாக இருக்கும்போதே பிசைஞ்சிடணும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். சின்ன சின்ன உருண்டைகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். அடுத்ததாக பூரணம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கங்க. கரைகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். பாகு பதம் எதுவும் தேவையில்லை. வெள்ளத்தில் இருக்க கல்மண் தூசை வடித்து எடுக்கிறதுக்காக தான் சூடுபடுத்துகிறோம். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 2 கப் அளவு துருவின தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு வெல்லத்துக்கு 2 கப் அளவு துருவின தேங்காய் சரியாக இருக்கும். நெய்யிலேயே லைட்டாக அந்த மாதிரி வறுத்துக்கணும். தேங்காய் லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை தேங்காயில் சேர்த்துக்கணும். தேங்காயை சர்க்கரை தண்ணியிலே நல்லா வேக வச்சுக்கணும். நம்ம ஊற்றிருந்த தண்ணி எதுவுமே இல்லை பாருங்கள், நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் இருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எந்த அளவு கொழுக்கட்டை பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். நான் ஒரு சின்ன வாழை இலை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக உங்ககிட்ட பாலித்தீன் கவர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இந்த இலை மேலே வச்சுட்டு சின்ன தோசை மாதிரி தட்டிக்கணும். விரிசல் இல்லாமல் தட்டிக்கங்க. இப்போ பாருங்கள், சின்ன தோசை மாதிரி நல்லா விரிசல் இல்லாமல் தட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்துலேருந்து எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து நடுவில் வச்சுட்டு 2 பக்கத்தையும் நல்லா இந்த மாதிரி மடிச்சிடணும். நம்ம வைக்கிற பூரணம் மடித்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டைக்கு வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க. கொழுக்கட்டையோட ஓரப்பகுதிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒட்டி விட்டுறணும். இந்த மாதிரி ஒட்டி விட்டோம்னா தான் வெந்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ சூப்பராக நமக்கு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் மோல்டே இல்லாமல் இன்னும் 2 டிசைன் செய்யலாம். சின்ன உருண்டையாக மாவை நல்லா உருண்டையாக திரட்டிக்கணும். கையில் லைட்டாக குழி மாதிரி செஞ்சுட்டு சின்ன கிண்ணம் போல் செஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இதில் நமக்கு எந்த அளவு பூரணம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம்.
ஓரப்பகுதிகள் எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர மடிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மடிச்சிட்டு உருண்டை மாதிரி ஓரப்பகுதிகள் எல்லாத்தையுமே விரிசல் இல்லாமல் நல்லா ஒட்டி விட்டுருங்க. மேல் பகுதியில் லைட்டாக கூம்பு மாதிரி வச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக இன்னொரு டிசைன் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டிசைன் செய்ய போகிறோம். கிண்ண மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா தேவையான அளவு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு ஓரப்பகுதிகள் எல்லாத்தையுமே விரிசல் இல்லாமல் நல்லா மடிச்சுக்கோங்க. பூரணம் வெளியில் வராத அளவுக்கு நல்லா மடிச்சுட்டு உருண்டையாக நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இல்லாமல் உருட்டிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக உருண்டை கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி இட்லி தட்டில் வாழை இலை போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகள் எல்லாத்தையுமே இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விரிசல் இல்லாமல் சாஃப்டான பூரண கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.